இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வத்தூரி சீனீன், வத்தூரி சீனீன். இப்போ முதல் ரெண்டு விஷயங்களில் சத்தியம் பண்ணியாச்சு. மூன்றாவது என்னது? சீனீனில் உள்ள தூரின் மீது சத்தியமாக. தூர் சீனா மீது சத்தியமாக இல்லை. நிறைய பேர் நம்ம அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தூர் சீனாவின் மீது சத்தியமாக இல்லை. சீனீன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய தூர் என்ற மலையின் மீது சத்தியமாக. தூர் என்பது ஒரு மலை. தூர் என்பது மலையை குறிக்கும். சீனீன் என்பது ஒரு இடத்தை குறிக்கும். அந்த இடம் செங்கடலுக்கு வடக்காக இருக்கிறது. இப்போ சுவேஸ் கால்வாயா, அந்த கால்வாய்க்கு பக்கத்தில் அது இருப்பதாக சொல்கிறார்கள். சீனா என்றும் அதை இப்போ பிரிவுரைக்கிறார்கள். தூர் சீனா அல்லது சைனா. சினீன் என்பது தான் குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய பிரயோகம். சினீன் என்ற இடம். இந்த தூர் குர்ஆன்லேயும் வருது சைனான்றது. தூர் சைனா. இதில் 20வது சூரத்துல் முஃமினூன் 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் வஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா. சைனாவில் உள்ள தூரிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மரம். இந்த ஜெய்தூனுக்கும் தூருக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. ஜெய்தூனுக்கும் தூருக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சூரத்துல் முஃமினூன் 20வது வசனத்தில் சொல்கிறான். இந்த தூர் என்ற வார்த்தையை நீங்கள் குர்ஆனில் பார்த்தால் கிட்டத்தட்ட 10 இடங்களில் அது சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்கரா 63வது வசனத்தில், அதே போல் பக்கரா 93, நிசா 154, மரியம் 52, தாஹா 80, கசஸ் 29, கசஸ் 46. அதே போல் தனி ஒரு சூறாவே இருக்கிறது, சூரத்து தூர், வத்தூரி வ கிதாபி மஸ்தூர்ன்றது. அதே போல் சூரத்துல் முஃமினூன் 20வது வசனம். அதே போல் இந்த வத்தீன் வரக்கூடிய வத்தூரி சீனின். இப்படி பல இடங்களில் இந்த தூர் என்கிற மலை சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம்.